ரீசெண்டாக நான் வந்து மதுரையில் சண்டே மார்க்கெட் போயிருந்தேன். அந்த சண்டே மார்க்கெட்டில் வாங்கின பொருள் தான் இது எல்லாமே. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் தான். அதாவது இந்த ஹெட்ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா, ஒயர்டு ஹெட்ஃபோனு வித் மைக்கோட வரும். இது வந்து 100 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வயர்லெஸ் மைக்கு, அதாவது ஒரு ரிசீவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மைக்கு வரும் இது கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்கினது. இது பார்க்கும்போதே தெரியுது புதுசு தான், ஆனால் இது வந்து பழைய பொருள் இந்த மாதிரி போட்டு விற்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் வாங்கினது. ஆனால் எதுவும் யூஸ் பண்ணலை போல இருக்கு. ஏன்னா இதுக்கு ஸ்டிக்கரை வச்சே நம்ம சொல்லிடலாம் இது யூஸ் பண்ணலை அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மவுஸு. இது வந்து ஒரு 20 ரூபா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச், இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். அதுக்கப்புறமா ஒரு சார்ஜிங் கேபிள். ஸோ 3 டைப்ஸ் மொபைல்ஸே நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டோட்டலாக ஒரு 500 550 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருது. அதாவது இது எல்லாமே சண்டே மார்க்கெட்டில், மதுரை சண்டே மார்க்கெட்டில் வாங்குது. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதா இல்லையா அப்படின்றத இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா, இது ஏற்கனவே செக் பண்ணி தான் அவங்களே தராங்க. பவர் பேங்க் வச்சுருக்காங்க, அதுலேயே அவங்க வந்து செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ இருந்தாலும் நம்மளும் ஒரு டைம் இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்குதா இல்லையா அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதை சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சி டைப் தான் ஃபோன் வந்து. கேபிள் வந்து ஒர்க் ஆகுது. இதில் வந்து நம்ம 3 டிவைஸ் கிட்ட சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது சி டைப்பு, வி டைப்பு, அப்புறம் வந்து ஐஃபோன், இந்த மாதிரி விஷயத்துக்கு இது வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 50 ரூபா தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து ரீடிங் ஆட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது சும்மா டம்மிக்காக தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இல்லை ரீடிங் ஆட்டும் போல இருக்கு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ரீடிங் ஆட்டாது, சும்மா டம்மிக்காக கொடுத்துருக்காங்க. உள்ள மட்டும் ஒரு எல்இடி ப்ளூ கலரில் எரியும். மற்றபடி இது கேபிள் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது குவாலிட்டியா. ஸோ 50 ரூபாய்க்கு இது வாங்கலாமா கேட்டால் ஒர்த்து தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ், வயர்லெஸ் மவுஸ். இந்த மவுஸ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். இது வந்து பேட்டரி தான் போடணும். ஓப்பன் பண்ணுறது இந்த சைடு நினைக்கிறேன். இப்போ அதில் பேட்டரியை போட்டு பார்க்கலாம். பேக் சைடு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருந்தா ஓகே. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. ஆனால் என்னன்னா இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இதை யூஸ் பண்ணணும்னா இது கூட வந்து ரிசீவர் வாங்கி ஆகணும். அதாவது ரிசீவர் வந்து இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ ரிசீவர் இல்லாமல் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ ரிசீவர் இருந்தால் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரிசீவர் இல்லாதனால இது யூஸ் பண்ண முடியாது. இது வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டு. இது வந்து புதுசு மாதிரி இருந்தாலுமே ரொம்ப பழசு போல இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு, கால மாட ஸ்பாஞ்சு எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குது, நல்லா உறிஞ்சி போயிட்டு இருக்குது. ஆனால் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தாகணும்ல. ஸோ இது கூட வேற என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட மைக்கும் வந்துடுது. சைடில் வந்து மைக்குக்கான ஒரு லிவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப் இதுலேயே கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே மைக், இந்த இடத்துலையும் மைக் விட்டோம். இந்த இடத்துல 3 ஓட்டம் இருக்குது. இந்த 3 ஓட்டம் இதுக்கு இது மைக்குனா, அப்போ இந்த 3 ஓட்டம் இதுக்கு 3-4 ஓட்டம் இருக்குது. எதுக்குன்னு தெரியல. சரி, செக் பண்ணிடலாம். ஸோ ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஹெட்ஃபோன் வந்து கேட்குது, ஆனால் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. ஆனால் ஆட்டினோம்னா உள்ளே வந்து படப்படன்னு சத்தம், உண்டியலில் குழுக்குன மாதிரி சத்தம் கேட்குது. இது என்ன அப்படின்றத கழட்டி பார்த்தா தான் தெரியும். இப்போ வெளியே எடுத்து பார்ப்போம். இது கலெக்ட்னா ஸ்பாஞ்ச் வெளியே வந்துடுது. ஓகே, வந்துவிட்டது. ஆமாம், இருக்க ஸ்பீக்கர் தனியாக கிடக்குது, எதுலையும் அட்டாச் ஆகாமல். ஸோ லைன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எங்கேயுமே கட் ஆகலை. ஸ்பீக்கர் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கணும். ஆனால் என்னென்னா தனியாக கிடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அதான் ஆடிட்டு இருந்துருக்குது. இதை உள்ளே வச்சு ஓகே லாக் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து மைக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம இதில் மைக்கு நல்லா பக்காவாக வேலை செய்யுது. இப்போ மாட்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்பீக்கர் கலந்து கிடந்ததுனால கொஞ்சம் மாட்டினதுனால கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குது. ஸோ மைக்கும் இதில் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது மைக்கும். ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கினது ஒர்த்தான்னு கேட்டால் 100 ரூபாய்க்கு இந்த குவாலிட்டிக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்தது ஒர்த்து தான் எனக்கு தோணுச்சு. இதுதான் அந்த ஸ்மார்ட் வாட்சா விரிச்சு கழட்டி பார்ப்போம். எப்படி கலெக்டணும். பேக் சைடு ஏற்கனவே ஓப்பனில் தான் இருக்கு போல இருக்குது. கழட்டி பார்த்துருவோமா. பின்னாடி ஸ்ட்ரிப் ஏதாச்சும் கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா பேக் சைடு தான் கழட்டணும். கழட்டும் போது இந்த இடத்துல ஸ்ட்ரிப் இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் கழட்டணும். ஸோ இதே கழட்டி எடுத்தாச்சு. ஸோ இதுதான் டிஸ்பிளேக்கான கனெக்டரு. நம்ம அதுக்கு பேட்டரி எங்கே இருக்குங்களா, இல்லை பைக்கிங்களா, அதுக்கு பேட்டரி எங்கே தான் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2-3 லாக்கு கிட்ட வரும். அந்த லாக்கையும் தள்ளி விட்டோம்னா வெளியே வந்துடும். ஸோ ஸ்பீக்கரு, பேட்டரி பேக் சைடில் இருக்குது. ஆனால் என்னன்னா இல்லை வைப்ரேட்டர் கொண்டு கொடுத்துருக்காங்கப்பா, அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஸ்மார்ட் வாட்சில் வைப்ரேட் கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்போது சார்ஜ் போடுறதுக்கு இது மூலமாக தான் சார்ஜ் பண்ணணும். ஆனால் இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கான அந்த அடாப்டர் நம்மகிட்ட கிடையாது. ஸோ அதில் வந்து சார்ஜ் போடும்போது
இந்த 2 பின்னும் இந்த பேட்டரியில் இருக்கிறதே கனெக்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்குதா இல்லையா அப்படின்றத, ஸோ பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் இங்கே இருக்குது. இந்த 2 பாயிண்ட் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். மல்டிமீட்டரை 20 வோல்ட்டுக்கு செட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, ஸோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1.34 இருக்குது. அப்படின்னா சார்ஜ் ஆகும் 3.7 கிட்ட வரணும். ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்க்கலாம். ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.7. ஸோ 3 பாயிண்ட் மேலே காட்டணும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு பூஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, பூஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 பாயிண்ட் கிட்ட வந்துச்சுன்னா சார்ஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 பாயிண்ட் கிட்ட வருது. ஸோ 3 பாயிண்ட் வந்துடுச்சு. இப்போ வந்து சார்ஜ் ஏறும். இப்போ நம்மகிட்ட ஒரு கேபிள் இருக்குது. இந்த கேபிளை கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சார்ஜ் போட்டு பார்ப்போம். கட் இருக்கும். ஸோ கட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் போல சார்ஜிங் கேபிளில் 4 ஒயர் வரும். இந்த 4 ஒயரில் இந்த பிளாக் ரெட்டு இது மட்டும்தான் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஏன்னா மாற்றி வைக்கும்போது மல்டிமீட்டர் இந்த இடத்துல மைனஸ் வரும். வச்சு காட்டுற பாருங்க, இது மாற்றி வச்சோம்னா இது மைனஸ் வரும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மைனஸ் வந்துச்சுன்னா ராங் பொசிஷன் நம்ம வச்சுருக்கணும் அர்த்தம். ஸோ இதுதான் கரெக்டான பொசிஷன். ஸோ இதுதான் ரெட்டு தான் ப்ளஸ்ஸு. ஓகே, இப்போ சார்ஜ் ரெடி ஆகிடுச்சு. அசம்பிள் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டு பார்க்கணும். டிஸ்பிளே எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு. ஓகே நண்பா, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் ஏறுது நண்பா, ஆனால் லோ பேட்டரியாக இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபுல் சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இது சார்ஜர் கிடையாது, அதனால் ஸோ இப்போயே தான் சார்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபோன்லேருந்து நம்ம கால் பண்ணாலும் இது ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை MP3 சாங்ஸ் கூட கேட்டுக்கலாம். இப்போ ப்ளே பண்ண பாருங்க. இந்த வயர்லெஸ் மைக்கு. ஸோ இது கூட வந்து உங்களுக்கு ஒரு ரிசீவர் வந்துடுது. இந்த ரிசீவரை வந்து நீங்கள் வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த லைட் வந்து பிங்க் ஆகுது தெரியுதுங்களா. இது இந்த பட்டன் இருக்குது. இது வருது. இந்த பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எங்கே எரியும்? சார்ஜ் இல்லையா? இதில் லைட் எரியல, சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது, ஸோ இதில் வந்து சார்ஜ் இருக்குது. ஒரு வேளை சார்ஜ் இல்லை. ஸோ இதில் சார்ஜ் இருக்குது. இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஓகே. அடுத்ததாக இது கூட வேறு என்ன இருக்குது? ஓகே, ஒரு C டைப்பு ஒரு அடாப்டர் ஒன்று இருக்குது. அடுத்ததாக இது கூட வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஸோ ஒரு புதுசு வாங்கினா எந்த அளவுக்கு இருக்குமோ அது அந்த பேக்கிங் அப்படியே தான் இருக்குது. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக கொடுத்து ஒரு மேனுவல் யூஸ் ஒரு கேர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது கூட வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் கேபிள் நினைக்கிறேன். ஓகே நண்பா, இதில் வாங்கினதில் மவுஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியாது. மற்ற எல்லாமே யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ அடுத்த முறை சண்டே மார்க்கெட் போனால் என்னென்ன கேஜெட்லாம் வாங்கிட்டு வரணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.